ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஆன்மீக கதைகள். ஸ்ரீ சுவாமி சிவானந்தா. பக்த ஹரிதாஸ். சேட் கரோர்மாள் என்பவர் ஒரு கோடீஸ்வரர். அவர் ஒரு கோவிலை கட்டினார். அவரது மகன் மதன் அக்கோவிலுக்கு சென்றான். பரமாத்மாவின் ஏழை பக்தன் ஹரிதாஸ் என்பவன். அவனுடைய மகள் மனோரமாவும் அக்கோவிலுக்கு போனாள். மதனும் மனோரமாவும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானையும் ஸ்ரீ ராதையையும் வழிபட்டார்கள். சேட்டின் வேலைக்காரன் மதனை தேடி வருகிறான். மனோரமாவை திட்டிவிட்டு மதனை அழைத்து கொண்டு போகையில் அவ்வேலைக்காரன் மனோரமா வழிபட்டு கொண்டிருந்த ஸ்ரீ ராதை விக்கிரகத்தை பிடுங்கி கொண்டு போய்விடுகிறான். பின்னர் ஏழை பக்தன் ஹரிதாசும் அவன் மனைவியும் கோவிலுக்கு வந்து விக்கிரகங்களை வணங்கி பூஜை செய்தார்கள். சேட் கரோர்மாள் அக்கோவிலுக்குள் வந்து பார்க்க அங்கு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கிருஷ்ண பகவானை யாரோ காட்டு பூக்களால் அர்ச்சித்து வணங்கியதாக தெரிந்து கோபிக்கிறார். என்ன இது? 2,00,000 ரூபாய் செலவிட்டு நான் கட்டிய கோவிலில் என்னால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஜெயப்பூர் பளிங்கு கல்லால் செதுக்கப்பட்ட அழகான ஸ்ரீ கிருஷ்ண பகவான் விக்கிரகத்திற்கு 2 பெருமான காட்டு பூமாலையை எவன் போட்டவன் என்று கேட்டார். அவருடைய வேலைக்காரன் ஹரிதாஸின் வேலை அது என்று தெரிவிக்கிறான். சேட்டிற்கு ஏராளமான வீடுகள் உண்டு. ஹரிதாஸ் என்பவன் அவற்றுள் ஒரு வீட்டில் குடியிருப்பவன். இப்போது ஹரிதாஸை தொலைத்து விடும்படியான சிறந்ததோர் தந்திரத்தை அவர் கண்டுபிடித்தார். அவர் அவனிடம் வாடகை பாக்கி தொகையை உடனடியாக செலுத்தும்படி கேட்டார். வாடகை தொகை சேட்டின் பொய்க்கணக்கிலே 10 மடங்கு வளர்ந்துள்ளது. ஐயோ பாவம் ஏழை ஹரிதாஸ் வீட்டை விட்டு துரத்தப்பட்டான். பரமாத்மாவையே நம்பி அவருடைய கருணா கடாட்சத்தையே குறியாக கொண்டுள்ள ஹரிதாஸ் தன் மனைவியோடும் மகளோடும் காட்டுக்கு போகிறான். ரூப லாவண்ய மிகுந்த மனோரமாவின் பசி கொடுமையானது மரம் வெட்டும் தொழிலில் ஹரிதாஸ் ஈடுபட வேண்டிய அவசியத்தையும் ஏற்படுத்தியது. எங்கும் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை காணும் பக்தரானபடியால் கோடாலியை ஓங்கி ஒரு மரத்தை வெட்ட போகும் வேளை மரத்தில் ஸ்ரீ கிருஷ்ண பகவானை தரிசிக்கிறான். உடனே கோடாலி கீழே விழுகிறது. கூலி செய்ய புறப்படுகிறான். ஆனால் சம்பாத்தியம் பூஜ்யம். வியாபாரி ஒருவன் பலுவான சுமையை தூக்கும்படி கூலிக்கு அமர்த்துகிறான். ஆனால் ஹரிதாஸ் அதை சுமக்க கூடாமல் சாலையில் சோர்ந்து விடுகிறான். காட்டு வாசஸ்தலத்திற்கு உடலெங்கும் காயங்களுடன் திரும்பி போகிறான். அப்போதும் கூட ஹரிதாசும் அவன் மனைவியும் பரமாத்மாவையே நம்பியும் அவரையே அடைக்கலம் புகுந்தும் பக்தி செலுத்துகிறார்கள். அந்தோ மனோரமா பசி வேதனைகளை தாளமாட்டாமல் இறந்து போகிறாள். சேட்டின் வீட்டிலே மதன் கடும் காய்ச்சலால் தாக்குண்டு படுத்த படுக்கையாக கிடக்கிறான். வைத்தியம் பிடித்துவிட்டது. மனோரமாவிற்காகவும் ராதாகிருஷ்ணனுக்காகவும் மதன் வாடி எல்லா காலமும் மயங்குகிறான். கோடீஸ்வர சேட்டு பிரபு வழியிலே பசியோடுள்ள பிச்சைக்காரனை கண்டு கால்னா கூட கொடுக்கவில்லை. பசியுள்ளவன் சேட் பிரபு கடவுள் கோவிலில் இல்லை, ஆனால் கருணையுள்ளவனின் இதய கமலத்தில் வாசம் பண்ணுகிறார். சீறி சினந்து விழுகிற சேட் பிரபு பிச்சைக்காரனை பார்த்து நீ விளைவுகளை பொறுத்து கொள்ளவே வேண்டும் என்று திட்டினார். மதன் காய்ச்சல் தீர்ந்து விரைவில் குணமடையும் பொருட்டு கோவிலில் விசேஷ பூஜைகள் நிறைவேறின. இதய நோய் நிபுணர் ஒருவருடைய அறிவுரையுடன் சிகிச்சையும் மேற்கொள்ளப்பட்டன. இந்த 2 அம்சங்களிலும் கோடீஸ்வர பிரபு தமது பிறவி குணமான லோபித்தனத்தையே வெளிப்படுத்தினார். லோபி ஒருவனுக்கு சொந்த உயிரை காட்டிலும் பணம் அதிக புனிதமுள்ளது. திடீரென மதன் சுய அறிவை திரும்ப பெற்றவனாக தன் பிதாவை பார்த்து, ஐயா, கடவுள் கோவில்களில் மட்டுமே இல்லை, ஆனால் இரக்கமுள்ளவர்களின் இதயத்தில் வாசம் புரிகிறார். அபாரமான பணம் படைத்தவர் பெரிய மனிதர் அல்ல, ஆனால் விசாலமான இதயம் படைத்தவன் மனோரமா ராதாகிருஷ்ணா என்று கூறியதும் இறந்துவிட்டான். தம் மகனின் பிணத்தை தூக்கி கொண்டு சேட்டு தெருவிலே ஓடலானார். பாதி பைத்தியம் பிடித்தவர் போல. புனித மகான் ஒருவரை சந்தித்தார். அருகில் உள்ள காட்டில் வாசம் புரிகிற ஹரிதாஸிடம் போகும்படி அம்மகான் கூறினார். காட்டிலே உள்ள ஹரிதாஸ் குடிசைக்கு செல்லுகிறார் சேட்டு. அப்போதுதான் ஹரிதாஸ் தன் மகளின் மரணத்திற்காக அழுது கொண்டிருந்தான். ஆழ்ந்த துயரத்திலே ஹரிதாஸ், இதற்காகவா பகவானை நான் இவ்வளவு காலம் பூஜித்து வந்தேன்? ஸ்ரீமத் பகவத்கீதையில் உள்ள பகவானின் உபதேசம் உண்மையா? எல்லா காலமும் என்னை தியானிக்கிற பக்தனை நான் ரட்சிக்கிறேன். இது மெய்தானா? பகவான் என்பவரே உண்மையா என்று உரக்க கூவினான்.
இவ்வாறு கூவிக்கொண்டே தான் பூஜித்து வருகிற ஸ்ரீ கிருஷ்ண பகவானின் விக்கிரகத்தை எடுத்து உடைக்க தொடங்கினான். அந்த க்ஷணத்திலே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா ஹரிதாஸ் முன்னால் தோன்றி மனோரமாவையும் மதனையும் உயிர் பெற செய்து யாவரையும் நல்லாசி கூறி அருள் பாலிக்கிறார். பக்தர்கள் ஆனந்தத்தில் மூழ்கி பரவசம் அடைகிறார்கள். கஞ்சபிரபுவின் கதை. முன்னொரு காலத்தில் அலகாபாத் சமீபத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு வைஷ்யன் இருந்து வந்தான். அவன் பெயர் கஞ்சபிரபு. அவனுடைய பெற்றோர்கள் மைசூரை சேர்ந்தவர்கள். சொந்த ஊரை விட்டு வர்த்தகத்தின் பொருட்டு அலகாபாத்தில் வந்து தங்கலானான். ஜவுளி வியாபாரம் செய்து வந்தான். பகவானின் கருணையால் அவன் மிகுந்த பணக்காரனானான். தன்னிடம் எவ்வளவு சொத்துகள் உள்ளன என்பதை தெரிந்து கொள்ள முடியாத அவ்வளவு பெரிய பணக்காரனானான். அவனுக்கு பிள்ளைகள் இல்லை. அவனும் அவன் மனைவியுமே வசித்து வந்தார்கள். நாட்கள் சென்றன. அவன் வயோதிகம் அடைந்தான். யாருக்கும் அதுவரைக்கும் அவன் எதுவுமே தர்மமாக கொடுத்ததில்லை. ஆகையால் சாந்தி பிரியா என்னும் அவன் மனைவி அவனிடம், நாம் கொஞ்சம் தர்மம் செய்ய வேண்டும், காசிக்கு போய் தீர்த்தங்கள் ஆடி வர வேண்டாமா, நமது வாழ்க்கையில் ஒரு முறையாவது போக வேண்டாமா என்று கூறலானாள். ரயில் கட்டணம், உணவு, இதர செலவுகள் கொண்ட எந்தவித யாத்திரையையும் மேற்கொள்ள கஞ்சபிரபுவுக்கு வெறுப்பாய் இருந்தது. அவ்வளவு பணத்தை இழக்க நேருமே என்ற பயமும் இருந்தது. யாத்திரைக்கு போக வேண்டிய தேவையில்லை என்றும் தீர்த்தங்களில் மிகவும் புனிதம் வாய்ந்தது பிரயாகைதான் என்றும் கஞ்சபிரபு கூறினான். மனைவி ஒப்புக்கொண்டாள். கஞ்சபிரபு தர்மத்திற்காக ஒரு சல்லி காசு கூட எடுத்துக்கொள்ளவில்லை. ஒரு துணியில் கொஞ்சம் கடலையை முடிந்து கொண்டான். கங்கா ஸ்நானத்திற்கு புறப்பட்டான். பண்டாக்கள், புரோகிதர்கள் எவருமே உட்கார்ந்திராத நீர்த்துறைக்கு போக விரும்பினான். அன்று சங்கராந்தி தினம். எல்லா துறைகளிலும் கூட்டம் நிறைந்திருந்தது. பண்டாக்களுக்காக பெரிதும் பயந்தான் கஞ்சபிரபு. ஏனெனில் தட்சணை ஏதாவது கேட்பார்களே என்று பயந்தான். ஆகையால் அவன் சுற்றி போய் மிருதகாட் என்னும் மயான கரைக்கே போனான். சிவபெருமான் அந்த வைஷ்யனின் நோக்கத்தை கண்டுகொண்டவராய் அதே மயான கரையில் அமர்ந்து கொண்டார். அந்த மயான கரையில் கூட ஒரு பண்டா அமர்ந்து கொண்டிருந்ததை காண பிரபுவுக்கு கிளி பிடித்து விட்டது. பண்டா அருகே வந்து, சேட்ஜி, இன்று புனித நாள், ஸ்நானம் செய்வதற்கு முன் சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள் என்று கூறினார். பிரபு, என்னிடம் பணமில்லை என்றான். அதற்கு பண்டா, தட்சணை பிறகு கொடுங்கள், ஆனால் நீங்கள் எவ்வளவு கொடுப்பீர்கள் என்று மட்டும் சொல்லிவிடுங்கள் என்று கேட்டார் பண்டா. கஞ்சபிரபு ஒரு பைசா கொடுப்பதாக கூறினான். பண்டா சிவபெருமானை தான் மகிழ்ச்சியுற்று கஞ்சபிரபுவுக்கு செய்ய வேண்டிய சங்கல்பம் முதலிய சமஸ்த கிரியைகளையும் செய்து முடித்தார். கஞ்சபிரபுவின் மனைவி இவற்றையெல்லாம் வெகு ஆவலோடு கவனித்து வந்தாள். தன் பதிவிரதையான மனைவியோடு கஞ்சபிரபு கங்கா ஸ்நானம் செய்துவிட்டு திரும்பினான். தட்சணையை பண்டாவுக்கு கொடுக்கும்படி ஒரு வார்த்தை கூட அவள் பேசவில்லை. ஏனெனில் அவர் கோபித்துக் கொள்வார் என்ற பயம்தான். சில காலம் கழிந்தது. பண்டா கஞ்சபிரபுவிடம் வந்து தட்சணையை கேட்டார். பிரபு வீட்டின் உட்புறத்தில் இருந்தான். பண்டாவின் வருகையை மனைவி தெரியப்படுத்தவே, வாக்குறுதி செய்த ஒரு பைசா தட்சணையை எப்படி தருவது என்று பெரிதும் குழப்பமடைந்தான். அதர்மத்தை கொடுத்தால் உயிர் உடலை விட்டு பிரியும் என்று அவன் எண்ணினான். பண்டாவை பின் ஒரு நாள் வர செல்லும்படி மனைவியிடம் கூறினான். கடும் காய்ச்சலால் கஷ்டப்படுவதாக பாசாங்கு செய்யலானான். தன் கணவன் காய்ச்சலால் கஷ்டப்படுகிறார் என்றும் அவரை பார்க்க முடியாது என்றும் கூறினாள். சேட்ஜி காய்ச்சலால் அவதிப்படுவதால் அவரை அவசியம் பார்க்க வேண்டும் என்றும் பண்டா வற்புறுத்தினார். எஜமானர் வியாதியில் இருப்பதால் அவரை தொண்டு செய்து கவனிக்க வேண்டியது தமது கடமை என்றும் கூறினார். கஞ்சபிரபு மீண்டும் யோசனையில் ஆழ்ந்தான். உடனே ஒரு யுக்தி செய்தான். ஜன்னி கண்டு திடீரென இறந்து போய்விட்டதாக கூறும்படி மனைவியை அனுப்பினான். அவருக்காக காத்திருப்பதால் பயனில்லை, ஆதலால் அவர் போய்விடலாம் என்றாள். இதையெல்லாம் கேட்ட பண்டா, கருணையுள்ள தாயே, என்னுடைய துரதிருஷ்ட வசத்தால் என்னுடைய எஜமான் இறந்தார். இப்போது அவருக்கு ஈம கிரையைகளை செய்துவிட்டு இவ்விடத்தை விட்டு போகிறேன் என்று கூறினார். பண்டா கூறியவற்றையெல்லாம் தனது நாயகரிடம் நவின்றாள். அப்பால் அந்த கஞ்சபிரபு, பிரியமுள்ள சாந்தி பிரியா, என்னை பண்டா விடமாட்டான். சவப்பெட்டியை கொண்டு வந்து என்னை மயானத்திற்கு எடுத்துக்கொண்டு போ என்றான். மிகுந்த சோகத்தால் தாக்குண்டவளாக அவள் சேட்ஜியின் உடலை சவப்பெட்டியில் வைத்தாள்.
சேட்டு முற்றிலும் செத்தவன் போன்று பாசாங்கு செய்தான். பிரேத ஊர்வலம் புறப்பட்டு மயானத்தை அடைந்தது. பண்டா மந்திரோச்சடானம் பண்ணினார். சேட்டின் உடலில் அக்னி வைக்கும் சமயத்தில் அவன் கூக்குரலிட்டு குதித்து வெளியேறினான். பண்டாவின் வடிவத்தில் இருந்த பரமேஸ்வரர் இதெல்லாம் பார்த்து கலகலவென்று சிரித்தார். தம் யதார்த்த சொரூபத்தை காட்டினார். சேட்ஜி, உங்களிடம் மிகுந்த மகிழ்ச்சி கொண்டேன். ஏதாவது ஒரு வரத்தை கேளுங்கள் என்று பண்டாவாகிய பரமேஸ்வரர் கேட்டார். அதற்கு கஞ்சப்பிரபு, ஓ பகவானே, என்னை மன்னியுங்கள், தங்களுக்கு தட்சணை கொடுப்பதிலிருந்து என்னை விடுவியுங்கள் என்று பிரார்த்தித்தான். அப்படியே ஆகுக என்று திருவாய் மலர்ந்தருளிவிட்டு அந்தர்த்தனமானார். பந்த பாசம் விசித்திரமானது, மானுஷ்ய சுபாவம் மர்மமானது. இது போன்ற சம்பவங்கள் இன்று கூட காணப்படுகின்றன. உலோகாயத பொருள்கள் மீது வைக்கிற பற்றினால் விளையும் அநியாயத்தனத்தை தெளிவாக எச்சரிக்கையுள்ளவர்கள் கவனிக்கிறார்கள். உங்கள் உயிர் பிரியும் போது உலகத்திலிருந்து ஒரு பைசாவாவது உங்களால் எடுத்துக்கொள்ள முடியுமா? எவ்வளவோ நேசித்து வரும் உங்கள் உடல் உள்பட எல்லாவற்றையும் உதறி தள்ளவே வேண்டும். வளர்ச்சி அடையுங்கள், விருத்தி செய்யுங்கள், தர்மம் புரியுங்கள், எல்லோரையும் நேசியுங்கள், எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துங்கள், எல்லோருக்கும் தொண்டு செய்யுங்கள். பொன்னான இவ்வுபதேசங்களை செவிசாய்த்து கிரகித்து கொள்ளுங்கள். துறவுக்கு ஓர் சோதனை. ஒரு புண்ணிய ஸ்தலத்தில் 2 சாதுக்கள் வசித்து வந்தார்கள். ஒருவர் துறப்பதற்கு முன் பெரிய கோடீஸ்வர பிரபுவா இருந்தார். அவர் துறவை மேற்கொண்டு சாதுவாக மாறிய பிறகும் அவருடைய புத்திரர்கள் தாமாகவே முன் வந்து அவருடைய உடல் நலத்தை காத்து வரலானார்கள். எனவே அந்த சாதுவுக்கு பணியாளர்கள் பலர் இருந்தார்கள். அவருக்கு சகலவிதமான வசதிகளும் சௌகரியங்களும் இருந்து வந்தன. மற்றவரும் மிகவும் கடுமையான வாழ்க்கையை நடத்தினார். பிச்சை எடுத்து உண்டார். அவருக்கென்று எவ்வித உடைமைகளும் கிடையாது. அவர் அணிந்திருந்த ஆடைகளும் கமண்டலமும் மான் தோளுமே அவருடைய ஆஸ்தி. ஏழை சாது தமது துறவு மனப்பான்மைக்காக தாமே தமக்குள் வியப்புறுவதும் பணக்கார சாதுவை கண்டு சிரிப்பதுமாயிருந்து வந்தார். இதர மகாத்மாக்களையும் பக்திமான்களையும் சந்திக்கும் போதெல்லாம் குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு இயலாத அவ்வளவு மூப்பு அடைந்து விட்டார். ஆகையால் உலகத்தை தொடர்ந்து சந்நியாசத்தை மேற்கொள்ளும் பாவனை செய்துள்ளார் போலும் பாருங்கள். அவர் திளைத்திருக்கும் ஆடம்பர வாழ்க்கையே என்றெல்லாம் இகழ்ந்து மதிப்பு குறைவாக பேசலானார். அகந்தையும் நிந்தனையும் கூடிய தீப்பொறி நாள் அவட்டத்தில் கொழுந்து விட்டு எரியலாயிற்று. ஒரு நாள் ஏழை சாது அகம்பாவமே வடிவனராக பணக்கார சாதுவை அணுகி துறவை பற்றி சொற்பொழிவாற்றிய பின், துறவிலே எவ்வளவு மகத்தான சக்தி பொதிந்துள்ளது. ஆனால் என்னுடையதை போல் அது உண்மையாயிருத்தல் வேண்டும். செல்வத்தையும் குடும்பத்தையும் தாங்கள் துறந்துள்ளதில் சந்தேகம் இல்லை. ஆனால் பணியாளர்கள் முதலிய ஆடம்பர வாழ்க்கையை எப்போதுதான் துறக்கப் போகிறீர்கள் என்று வினவினார். பணக்கார சாது பளிச்சென்று, நாராயணா, இப்போதே நாம் இருவரும் உத்தரகாசிக்கு பயணமாவோம், வாருங்கள் என்று அழைத்தார். ஏழை சாதுவுக்கோ அது பெரும் ஆச்சரியமாய் இருந்தது. எந்த அளவுக்கு அவர் மனப்பூர்வமாக அழைக்கிறார் என்பதை காணும் ஆர்வத்தாலும் அகம்பாவத்தாலும் உந்தப்பட்டவராக அவரை பின்தொடர்ந்தார். 1 மைல் 2 மைல் தொலைவில் அவர்கள் போனார்கள். அந்த கிராமத்தின் எல்லையை தாண்டும் போது ஏழை சாதுவுக்கு கமண்டலத்தை மான் தொலையும் பற்றி ஞாபகம் வந்தது. அவர், ஐயா, தயவு செய்து நெல்லுங்கள், எனது கமண்டலத்தையும் மான் தொலையும் எடுத்துக்கொண்டு வருகிறேன் என்று கூறினார். பணக்கார சாது பொருள் ததும்பும் பொன்முறுவல் செய்தார். என்ன உண்மையான துறவது? பந்தம். நான் எனது எனும் அகங்கார மமகாரங்கள் ஒழிந்தன. ஆடம்பர சாது அனைத்தையும் க்ஷண நேரத்தில் துறந்து புறப்பட்டு விட்டார். ஏழை சாதுவோ தமது கமண்டலத்தையும் மான் தோளையும் பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார். மனிதன் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். சரியாதி என்னும் மன்னர் பண்டை காலத்தில் ஆண்டு வந்தார். சுகன்யா என்பவள் அவரது ஒரே புதல்வி. அரசர் அடிக்கடி பக்கத்தில் உள்ள காட்டுக்கு சென்று வேட்டையாடி வருவது வழக்கம். சுகன்யாவுக்கு 12 வயதான போது தன் தந்தையுடன் வேட்டைக்கு செல்வதை அவள் பொழுதுபோக்காக கருதினாள். அங்கெனம் ஒரு நாள் மன்னரும் மகள் சுகன்யாவும் கானகம் புகுந்தவுடன் மான் ஒன்று சென்றது. சுகன்யாவை தனியே விட்டுவிட்டு மன்னர் மானை துரத்தி செல்லலானார். மரத்தடையில் அவள் விளையாடி கொண்டிருந்தாள். அந்த மரத்தடையில் சியவன மகராஷி
என்பவர் அக்கோர தவம் புரிந்து கொண்டிருந்தார். முனிவர் சமாதி நிலையில் இருந்தார். பல்லாண்டு தவம் புரிந்தமையால் அவரது உடல் எறும்பு புற்றினால் முற்றிலும் மூடப்பட்டிருந்தது. அப்புற்றினுள் மகான் அடையாளம் தெரியாத அளவு புதைப்பட்டிருந்தார். அவள் தன் கையிலிருந்த கூரிய ஈட்டினால் விளையாட்டாக புற்றில் குத்தினாள். அந்தோ இளவரசியின் சபிக்கப்படும் விதி! ஈட்டியானது சியவன மகரிஷியின் கண்கள் இரண்டையும் குத்திவிட்டது. எறும்பு புற்றி நின்று இரத்த வெள்ளம் பெருகி ஓடிக்கொண்டிருந்தது. இளவரசிக்கு இரத்த வெள்ளம் எங்கிருந்து வருகிறது என தெரியவில்லை, அறியவும் இயலவில்லை. இயற்கையாக அவள் பரிதவிக்கத்தக்க நிலையில் தவித்தாள். அதற்குள் மன்னர் பெருமான் திரும்பி வந்து விட்டார். இரத்தம் குளமாக பெருகுவதையும் தனது மகள் அங்கே திக்ரமை பிடித்தவளாக திகைத்து நிற்பதையும் கண்டு ஆச்சரியப்பட்டார். நடுங்கிக் கொண்டிருந்த அந்நங்கை நடந்ததை நவின்றாள். மன்னர் உடனே அந்த எறும்பு புற்றை இடித்து தள்ளவே மகான் ஒருவருடைய கண்களிலிருந்து இரத்தம் பீரிட்டு வருவதை கண்டுகொண்டார். இதற்குள் தவம் களைக்கப்பட்டு விட்டது. நடுநடுங்கியவாறு அரசர் முனிவர் முன்னால் சாஷ்டாங்க தண்டம் சமர்ப்பித்து அவ்விபத்தின் காரணத்தை விளக்கி தம் மீதும் தமது மகள் மீதும் இரக்கமும் கருணையும் காட்டுமாறு பிரார்த்தித்தார். வரலாற்றை கேட்டதும் சியவன மகரிஷி சினந்தார். அவரது மகளின் விஷமத்தனத்தால் பார்வை கெட்டுவிட்டபடியால் தொண்டு புரிய இளவரசியை தமக்கு திருமணம் செய்து கொடுக்குமாறு அரசருக்கு கட்டளையிட்டார். முனிவர் கட்டளையை நீலவானத்தினின்று வீழ்ந்த இடி போல ராஜாவுக்கு தோன்றியது. மனநிலையை சீர்குலைத்தது. யவனமங்கை சுகன்யாவை பார்வையற்ற கிழட்டு தபசிக்கு திருமணம் செய்து கொடுக்க நினைப்பது தமக்கு மரணத்திற்கும் குறைவானதல்ல. ஆகையால் அரசர் அத்தவசியின் தயவை கோரினார். சியவன முனிவர் அதற்கு அசையவில்லை. தண்டனையை தள்ளுபடி செய்யவில்லை. தான் செய்த அபராதத்திற்காக பச்சாதாபப்பட்டவளாக முனிவர் இடுகிற சாபத்தினின்று தன் பிதாவை காப்பாற்றும் வண்ணம் தன்னை முனிவருக்கு அளிக்குமாறு சுகன்யா வழிந்து கூறலானாள். அந்த பிரச்சனையை தீர்க்க வேறு வழி இல்லாமையால் மன்னர் தமது மகளை அந்த மகானுக்கு மனம் செய்து தருவதாக வாக்களித்து தமது அரண்மனைக்கு திரும்பினார். அங்ஙனமே ஒரு சுபதினத்தில் அரசரும் அரசியும் தமது அருமை புதல்வி சுகன்யாவுடன் கானகம் வந்து வாக்கை நிறைவேற்றினார்கள். சுகன்யாவை முனிவரிடம் ஒப்புவித்து தமது வாஞ்சைக்குரிய மகளுக்கு உகந்தவாறு ஆசிரமம் ஒன்று அமைத்து சகல சௌகரியங்கள் செய்வித்து தாம் எதிர்பார்த்த மகிழ்ச்சிக்கு எதிராக பாரமான உள்ளத்துடன் ராஜாவும் ராணியும் அரண்மனைக்கு திரும்பினார்கள். மனிதன் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறது. புதிய சூழ்நிலையிலே சுகன்யா அமைதியும் மகிழ்ச்சியும் அடைய பெற்றவளாக தன் பார்வையற்ற தபசி கணவருக்கு பதிவிரதா தர்மப்படி எல்லளவும் பிசகாது நல் வழிபட்டு ஒழுகினாள். நாள்கள் மாதங்கள் வருஷங்களாக ஆகிவிட்டன. சுகன்யாவின் பதிவிரதா தர்ம பிரபாவம் தேவலோகவாசிகளுக்கு எட்டிவிட்டது. தேவேந்திரர் அத்தகைய தம்பதிகளிடையில் சிலாகிக்கத்தக்க ஒருமைப்பாடு இருப்பதை எண்ணி பார்க்கவும் இயலவில்லை. அவர் அஸ்வினி தேவர்களை மானுட லோகத்திற்கு சென்று சுகன்யாவின் கற்பை பரிசோதித்து கூடுமானால் அவளை கடத்தி கொண்டு வருமாறு ஏற்பாடு செய்தார். மனித வடிவத்திலே தூதர்கள் மாநிலத்திலிருந்து வந்தார்கள். சியவன மகானின் ஆசிரமத்திற்கே வந்தார்கள். அத்தருணத்திலே சுகன்யா அருகிலுள்ள ஏரியிலிருந்த நீரை எடுத்துக்கொண்டு செல்லுகிறாள். அஸ்வினி தேவர்கள் அவளை வழிமறித்து, ஓ பருவநாயகி, இக்காட்டில் ஏன் இருக்கிறாய்? உன்னை பார்த்தால் இளவரசியாக தோன்றுகிறாய். இப்பயங்கரமான வேலை செய்யும்படி ஏவியது யார்? ஆதரவற்ற நிலையில் தத்தளிப்பதையும் பார்க்க எமது இதயங்கள் உருகுகின்றன என்று கூறினார்கள். கற்புள்ள பெண்ணுக்கு பொருத்தமான வகையில் சுகன்யா சாந்தமாக தனது கதை முழுவதையும் ஒப்பித்தாள். ஆசிரமத்திற்கு செல்லலானாள். தேவர்கள் ஆசை காட்ட தொடங்கியவர்களாக, இங்கனம் உன் பருவத்தை ஏன் வீணாக்குகிறாய்? உன் கணவர் சன்னியாசி, அவர் கிழவர், பார்வையற்றவர் என்று நீ கூறுகிறாய். அவரிடமிருந்து நீ சிற்றின்பத்தை எப்படி பெற இயலும்? எம்மில் ஒருவரை நீ தேர்ந்தெடுத்து வாழ்க்கை துணைவனாக ஏற்றுக்கொண்டு ஆனந்தமாக வாழ்வாயாக என்று கூறினார்கள். அவர்களுடைய யோசனை தள்ளிவிட்டு தனக்கு அமைந்த வாழ்க்கையில் தான் முற்றிலும் திருப்திப்படுவதாக கூறினாள். தமக்கு அனுகூலமான சூழ்நிலை அமையவில்லையே என்று ஏக்கம் கொண்டு அஸ்வினி தேவர்கள் அப்பெண் தன் கணவரிடம் கொண்ட மாறாத கற்பின் உறுதியை பற்றி திருப்தி அடைந்தார்கள்.
தாம்பத்திய வாழ்க்கையின் பூரண பலன்களை வழங்குவதற்கு துணை புரிய சித்தம் கொண்டவர்களாக நாங்கள் அஸ்வினி தேவர்கள், தேவலோக மருத்துவர்கள், தேவலோகத்திலிருந்து வந்தோம். திறமையான வைத்திய ஆலோசனை தெரியும். அதன்படி நடந்து கொண்டால் உன் கணவன் கண் பார்வையும் யவனவத்தியம் திரும்ப பெறுவார். சம்மதப்பட்டால் தங்கள் கணவரை இந்த ஏரிக்கு அழைத்து வாருங்கள். ஏரியில் ஸ்நானம் செய்தவுடன் ஆச்சரியகரமான புது மாறுதலை உன் கணவரிடம் காண்பாய் என்று முழங்கினார்கள். தேவர்களுக்கு சுகன்யா தலை தாழ்த்தி வணங்கிவிட்டு ஆசிரமத்திற்கு சென்று உடனே கணவருடன் ஏரிக்கு வந்து சேர்ந்தாள். அஸ்வினி தேவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். சியவனர், சுகன்யா 2 தேவர்கள் ஆகியோர் ஏரி நீரில் மூழ்கினார்கள். என்ன ஆச்சரியம்! 2 தேவர்களுக்கு பதிலாக சுகன்யாவின் முன்னால் 3 தேவர்கள் தமது கணவர் உட்பட ஒரே வடிவத்தில் நிற்கிறார்கள். கணவருக்கு கண் பார்வை வந்துவிட்டது. ஆனால் அவர்கள் ஒரே மாதிரி இருந்தமையால் தமது கணவர் யார் என்று கண்டுபிடிப்பது சுகன்யாவுக்கு ஏமாற்றமாக தோன்றியது. மிகுந்த பக்தி சிரத்தையுடன் இறைவனை துதிக்கலானாள். தன் கணவர் இன்னார் என்று அம்மூன்று வடிவங்களில் தேர்ந்தெடுக்க செய்ய வேண்டுமென பிரார்த்தித்து கொண்டாள். அவ்விதமே அவளுடைய கணவர் அதே வயோதிக சியவனாராக தோன்றினார். இச்சூழ்நிலையில் கூட தங்கள் தந்திரம் பழிக்காமல் தோற்றுவிட்டதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் அஸ்வினி தேவர்கள். ஆனால் தங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றும் பொருட்டு அவர்கள் மருந்து ஒன்றை வழங்கவே சியவனர் தமது யவன பருவத்தை மீண்டும் அடைய பெற்றார். அவர்களது தயாள சித்தத்திற்கு பெரிதும் மகிழ்ந்தவர்களாக சியவனரும் சுகன்யாவும் அஸ்வினி தேவர்களை வணங்கி துதித்தார்கள். தேவர்கள் ஆசீர்வதித்துவிட்டு தங்கள் தேவலோக வாசஸ்தலத்திற்கு திரும்பிவிட்டார்கள். யவனவத்தை புதுப்பிக்க சியவனருக்கு தேவர்களால் வழங்கப்பட்ட இந்த மருந்து இப்போது கீர்த்தி வாய்ந்த ஷவன பிரகாஷ் என்ற பெயரால் விளங்கி வருகிறது. இப்போது கதையை தொடர்ந்து செல்வோம். அஸ்வினி தேவர்கள் மானுஷ பிறவியாகிய சியவனருக்கு தமது உத்தரவு இல்லாமல் வைத்திய உதவி அளித்தமையால் தேவேந்திரர் கோபம் அடைந்தார். தேவர்கள் எனும் நிலையிலிருந்து இவர்களை தள்ளி வைத்தார். தங்கள் நிலை பறிக்கப்பட்ட அஸ்வினி தேவர்கள் ஹரி பகவானிடம் முறையிட்டார்கள். தாம் அந்த விஷயத்தில் தலையிட முடியாது ஆகையால் சியவன மகரிஷியின் உதவியையே நாடுமாறு யோசனை கூறினார் ஹரி பகவான். மீண்டும் அஸ்வினி தேவர்கள் சியவனரை அணுகி நடந்த கதை முழுவதையும் கூறி இந்திரர் தங்கள் மீது எடுத்துக்கொண்ட கடுமையான நடவடிக்கை பற்றி குறிப்பிட்டார்கள். தாம் ஏற்கனவே யவனவத்தை திரும்ப பெற்றமையால் சியவனர் அஸ்வினி தேவர்களுக்கு கடமைப்பட்டவராக தத்தம் முன்னைய வாழ்விலும் குலத்திலும் புனஸ்தாபனம் செய்வதாக வாக்குறுதி அளித்தார். இக்குறிக்கோளை பெரும் பொருட்டு யாகம் ஒன்று நடத்த ஏற்பாடு செய்தார். கடவுளர் பட்டியலில் இருந்த வேண்டுமென்றே இந்திரரை நீக்கிவிட்டார். எனவே இந்திரருக்கு அர்க்கியம் அளிக்கப்படவில்லை. இந்த யக்ஞம் நடத்தப்பட்டதன் மீது தேவேந்திரர் கலங்கினார். முரண்டு பண்ணும் சியவன முனிவரை பற்றிய விஷயத்தை எடுத்துக்கொண்டு தீர்ப்பளிக்குமாறு தேவேந்திரர் திரிமூர்த்திகளிடம் முறையிட்டார். திரிமூர்த்திகள உதவி அளிக்க இயலாத தங்கள் நிலையை பற்றி கூறியதன்றி பதவியையும் அந்தஸ்தையும் பற்றி அக்கறை கொண்டால் சியவன முனிவரிடமே நேரில் போய் சமரசம் செய்து கொள்ளுமாறு யோசனை சொன்னார்கள். செய்வது வேறு இன்னதென தோன்றாதவராக தேவேந்திரர் சியவன முனிவரை நெருங்கி இதர தேவர்கள் வழக்க பிரகாரம் அர்க்கியங்களை பெற்றுக்கொள்ள தமக்கு அது மறுக்கப்பட்டதன் காரணத்தை வினவினார். சியவனர் யவனவத்தை நான் மீண்டும் பெறுவதற்கான சிகிச்சை செய்தமையால் அஸ்வினி தேவர்களை தங்கள் குழுவினின்று தள்ளிவிட்டீர்கள். அத்தகைய அற்ப சிருஷ்டியாக என்னை கருதும் போது என் கையிலிருந்து யக்ஞ அர்க்கிய பிச்சையை தாங்களேன் எதிர்பார்க்க வேண்டும். ஆனால் தங்கள் பதவியையும் யக்ஞ அர்க்கியங்களையும் நிஜமாக விரும்பினால் தங்கள் குழுவிலே அஸ்வினி தேவர்களை திரும்ப சேர்த்து கொள்ள தயவு செய்து ஏற்பாடு செய்வீர்களாக. இது தவறினால் உலகிலே நடக்க இருக்கும் எதிர்கால யக்ஞங்கள் யாவற்றிலும் தங்களுக்கு எந்தவிதமான அர்க்கியங்களும் வழங்கப்பட மாட்டா என்று பதிலுரைத்தார். நிலைமையின் கடுமையை கருதிய தேவேந்திரர் பின்னும் தர்க்கம் புரியாமல் அஸ்வினி தேவர்கள் செய்த செயலை மன்னித்து விட்டு அவர்களை திரும்ப சேர்த்து கொண்டார்.
தேவேந்திரரும் அஸ்வினி தேவர்களும் சியவன முனிவரிடம் விடைபெற்று கொண்டு தங்கள் யதாஸ்தானத்திற்கு எழுந்தருளினார்கள். தேவர்கள் கூட தெய்வலோக பிராந்தியங்களில் தங்கள் சேவை முடிவு பெற்ற பிறகு மானுஷ பிறவியை மட்டுமே நம்பியிருக்க வேண்டும். இறுதியான மோட்சம் பெறுவதற்கு இக்கருத்து இங்ஙனம் இப்போது தெளிவாக நிரூபிக்கப்படுகிறது. ஏமாற்றாதே. ஒரு வர்த்தகன் பார்வையற்ற அனைவருக்கும் உணவளிக்க விரும்பினான். முரசரை வித்து பார்வையற்ற அனைவருக்கும் தகவல் தெரிவிக்குமாறு தன் பணியாளுக்கு அவன் பணித்தான். அவ்வளவு பேரும் அவனுடைய வீட்டிற்கு வந்தனர். பார்வையற்றவர்களுக்காக அனைத்து விதமான இனிப்புகளையும் உணவகையும் தயாரிக்குமாறு தன்னுடைய வேலையாட்களுக்கு அவன் கட்டளையிட்டான். பார்வையற்றவர்களை பார்த்து அவன் கூறினான், ஒவ்வொன்றாக உங்களுக்கு பரிமாறுவது மிகவும் கடினம். அத்தனையும் ஒரு தட்டில் வைத்து விடுகிறேன். பார்வையற்றவர்களும் ஒப்புக்கொண்டனர். பார்வையற்ற ஒருவரின் முன் ஒரு தட்டு வைக்கப்பட்டது. பின்னர் அதே தட்டு இரண்டாம் அவன் முன் நகர்த்தப்பட்டது. பிறகு மூன்றாவது நபர், நான்காவது நபர், இப்படி வரிசையாக கடைசியாக உணவுடன் இருந்த தட்டு எடுத்து செல்லப்பட்டு ஒவ்வொருவர் முன்னாலும் காலி தட்டு ஒன்று வைக்கப்பட்டது. பின்னர் அவர்கள் அனைவரையும் உணவருந்தும்படி வர்த்தகர் கேட்டுக்கொண்டான். அவர்கள் சாப்பிடத் தொடங்கினார்கள். ஆனால் அவர்கள் முன் வெறும் தட்டுதான் இருந்தது. பார்வையற்ற ஒவ்வொருவரும் பக்கத்தில் இருப்பவன் தான் உணவை களவாடி கொண்டதாக நினைத்து கொண்டார்கள். அனைவரும் கடுமையாக சண்டையிடத் தொடங்கினார்கள். இந்த விஷயத்தை நீதிபதிக்கு வர்த்தகன் தெரிவித்தான். புத்திசாலியான நீதிபதி விசாரித்து பார்வையற்றவர்களை வர்த்தகன் ஏமாற்றியிருக்கிறான் என்பதை கண்டுபிடித்தார். வர்த்தகனுக்கு ஓராண்டு சிறை தண்டனையையும் விதித்தார். எனவே பிறரை ஏமாற்றாதீர்கள். ஏமாற்றுவது என்பது இதயத்தை சுருக்கி இரும்பாக்கி விடுகிறது. மனச்சான்றை கொன்று ஆன்மாவை இருளடைய செய்கிறது. கடவுளை உய்த்துணருவதற்கு பெருந்தடையாக இருக்கிறது. உதயத்திற்கும் அஸ்தமனத்திற்கும் யுத்தம். வசந்த ருதுவிலே ஒரு நாள் காலையில் கிழக்கு குன்றுகளின் பின்னால் உதயம் ரகசியமாக பேசிக்கொண்டே புறப்பட்டு வந்தாள். மிகுந்த ஆனந்தத்துடன் வாழ்க்கையின் விசித்திரங்களை போற்றி பாட்டு பாடினாள் உதயம். அவளது வதனம் ஜாஜ்வல்யமான இளம் சிவப்பு நிறத்தால் பிரகாசித்தது. ஆனால் பள்ளத்தாக்கில் தாழ்ந்து வீசிக்கொண்டிருந்த காற்று தன் தலையை நிமிர்த்தி, ஓ உதயமே, விசித்திரமாய் இருக்கிறாய் என்று நீ எண்ணுகிறாய். ஆனால் உன்னை காட்டிலும் மிகுந்த அழகு படைத்தவள் என்று அஸ்தமனம் என்னிடம் கூறுகிறாள் என்று பேசிற்று. உதயம் கோபித்து தன் அழகிய கண்கள் மீது கருத்த மேகம் ஒன்று செல்ல விடுத்தாள். இது ஒரு பொய். அதுவும் அந்த மேற்கு மலைகளின் மீது உட்கார வருகிற நேரத்தில் அஸ்தமனத்துடன் நான் பேசுகிறேன் என்று பதிலெம்பினாள். உதயத்திற்கு கோபம் முட்டியதை குறித்து காற்று நிரம்பவும் சந்தோஷப்பட்டது. உதயமும் அஸ்தமனமும் யுத்தம் புரிவதை பார்க்க வேண்டும் என்ற காற்றின் விருப்பம் முற்று பெற்றதல்லவா? அன்று சாயங்காலம் அஸ்தமனம் அகண்டாக்காரமான சிவப்பும் ஊதா வர்ணமும் கலந்த பொன்முறுவலுடன் அங்கே உட்கார வந்தாள். உதயம் அஸ்தமனத்தை விழித்து, ஓ அஸ்தமனமே, உன்னை காட்டிலும் நான் மிகுந்த அழகு படைத்தவள், உன்னை காட்டிலும் அதிக பயன் தருகிறவள், உலகத்தை எழுப்புகிறவள் நான் என்று பெருமையுடன் பேசியது. அஸ்தமனம் கோபித்து கொண்டு, எனது பொன்முறுவலில் வெகு நேர்த்தியான மிருதுவான வண்ணங்கள் நிறைந்துள்ளன. ஊதா, இளஞ்சிவப்பு, மஞ்சள், நீலம், பச்சை. தங்கள் அலுவலை ஒதுக்கி தள்ளிவிட்டு பிரார்த்தனை செய்யும் காலம் அதுதான் என்று மக்களுக்கு நான் அறிவுறுத்துகிறேன் என்றாள். அதற்கு உதயமுடனே பேசத் தொடங்கி, மக்களின் இதயங்களிலிருந்து அஞ்ஞான இருளை பறித்து கொண்டு ஜுவலிக்கும் எனது பொன்முறுவலினால் அவர்களுக்கு புதிய நம்பிக்கையை ஊட்டுகிறேன் என்றாள். அஸ்தமன கோபக்குறிகளுடன், இரவுக்காக கதவை நான் திறந்து விடுகிறேன். பல்வேறு இடங்களிலே ஓடிய செருப்புகள் ஓய்வெடுத்து படுத்துக் கொள்வதற்கு வழி செய்கிறேன். இறைவனின் கரங்களில் உலகம் தூங்கும். அது அல்லல் தொல்லைகளை அகற்றிவிட்டது என்றாள். உதயம், ஆனால் தங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்வதற்காக மக்களுக்கு நான் புதிய வாய்ப்பை தருகிறேன். புதியதோர் பகலுக்காக கதவை திறக்கிறேன். புதிய வழியில் அவர்களுக்கு நம்பிக்கையும் ஊட்டுகிறேன் என்று இயம்பினாள். ஆழ்ந்த சிவப்பு வர்ணம் ஜொலிக்க அஸ்தமனம், எனது ஆழ்ந்த ஊதா வர்ணம் தூங்குகிற தோட்டத்து சுவர்களின் மீது படுகிற போது உலகம் முழுவதும் அமைதியை குறிக்கும் பெருமூச்சை விட்டு பாடுகிறது என்று கூறினாள். இவ்வாறு கூறிக்கொண்டே அஸ்தமனம் கடலில் மூழ்கினாள் பொன்முறுவலுடன். நீ இந்த பகல் பொழுதை மக்கள் மறந்துவிட்டார்கள் என்றாள் அவள். ஆனால் உதயம் அவளை கூப்பிட்டு, நான் பகற்பொழுதை கொண்டு வருகிறேன். நான் தான் முதலில் வருகிறவள், நீயோ கடைசி என்றாள். அப்போது அஸ்தமனத்தின் கண்களிலிருந்து நீர் பெருகிற்று. உடனே வானவில்லை பரப்பினாள். பிறகு மிருதுவாக அவள் பேசத் தொடங்கி, நான் மறைந்து போய் இருள் பரவும் வண்ணம் செய்யாவிட்டால்
நீ உன் தலையை ஒருபோதும் காலை வேளையில் தூக்க இயலாது என்றாள். ஓ, வேண்டாம் வேண்டாம், பயங்கரமான இந்த செயலை புரியாதே. அஸ்தமனமே, என் உயிரை வாங்கிவிட பார்க்கிறாயா என்று உரக்க கத்தினாள் உதயம். வெகு தாமதமாகிவிட்டது. மேற்கு மலைகளை விட்டு அஸ்தமனம் போய்விடுவதை பற்றி உலகம் எதிர்பார்த்ததெல்லாம் வீணாக போயிற்று. மேய்ந்து கொண்டிருந்த பசுமாடுகள் இரவு வரவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தன. ஆனால் அஸ்தமனமோ வெற்று வெளியை பார்த்த வண்ணம் உட்கார்ந்திருந்தாள். எதையோ பறிகொடுத்தவள் போல். வயலில் உழைத்துக் கொண்டிருந்த உழவர்கள் மிகவும் களைத்து போய் இரவு காலம் வராமையால் வேலையை நிறுத்தாமல் தயங்கினார்கள். இரவு வந்தால் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு உணவு படைப்பார்கள். பசி எடுத்து விட்டது. குழந்தைகளுக்கு இரவு காலம் வரவில்லை. அப்போது சந்திரன் பயந்து மெலிந்தவள் போன்று தோன்றினாள். அவள் கணீர் கணீர் என தனது குரலில் பேச தொடங்கி, ஓ அஸ்தமனமே, உதயமே, ஏன் போராடுகிறீர்கள்? ஒரே தந்தையுடைய குழந்தைகள் நீங்கள் 2 பேரும். நீங்கள் ஒரே இனம். உங்களுக்குள் சண்டை எதற்கு? ஒருவருக்கொருவர் வித்தியாசப்பட்டவர்கள் அல்ல. சண்டையை விட்டுவிடுங்கள். உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன். எவ்வளவோ நேரம் காத்து காத்து கண்கள் பூத்து போய்விட்டன. வெளுத்தும் போய்விட்டேன். ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளுங்கள். நீங்கள் அந்யோன்யமான ஒரே இனத்தவர்கள் என்று உணருங்கள். அஸ்தமனமே, நட்சத்திரங்கள் பார்வையற்றவர்கள் ஆகிவிட்டார்கள். ஏனெனில் நீ இன்னும் மேற்கு மலைகளில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். ஓ அஸ்தமனமே, என் தந்தையே உன் தந்தை என்று முணுமுணுத்தாள். தாங்கள் சந்தையிடுவது சரியில்லவென்று உடனே அஸ்தமன பெண்ணும் உதயம் அங்கையும் இதயபூர்வமாக உணர்ந்தார்கள். மலைத்தொடர்களிலிருந்து அஸ்தமன பெண் அழகான நீண்ட புன்சிரிப்போடு மெல்ல நழுவி மறைந்தாள். இரவு வந்தது. மோக்ஷாகார புன்முறுவலுட சந்திரன் ஒளி வீசினாள். உலகம் மீண்டும் சுழலாயிற்று. ஜொலிப்பான இதயத்தோடு சந்திரன் மஞ்சள் நிறமான நிலவை பூமி மீது அள்ளி வீசிற்று. தூக்க மயக்கத்தால் ஆடிய தலைகள் கண்களை மூடிக்கொண்டன. நட்சத்திரங்கள் பிரகாசித்து நாட்டியம் புரிந்தன. இறைவன் தனது புஜங்களை உலகின் மீது வைத்தான். உலகம் தூங்கியது. நீதி, எவருடனும் சண்டையிடாதே. நமக்கு எல்லோரும் ஒரே பிதா. இந்த ரகசியத்தை தெரிந்து கொள்க. நாம் எல்லோரும் ஒரே இனம். உங்களுக்கும் பிறருக்கும் இடையில் எவ்வித வித்தியாசத்தையும் காணாதீர்கள். பின்னர்தான் உங்களுக்கு சாந்தியும் சந்தோஷமும் எப்போதும் பெருகும். ஆன்மீக கதைகள் முற்றும். ஓம்.